இந்த எக்ஸாம் எனக்கு கனவு மேடம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ ஏதாச்சும் தெரியலையே. என்னம்மா ஆச்சு? லேட்டா வந்துட்டேன்னா உள்ள விட மாட்டாங்கப்பா. சரி சரி கவலைப்படாத, நான் பேசுறேன். அம்மா நாங்கள் சரியான நேரத்தில் தான்மா வந்திருக்கோம். அவங்கள உள்ள விடுங்கம்மா, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம்மா. உங்களுக்குலாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இப்ப எதுக்கு இங்க ரெண்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கிளம்ப போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? ஐயோ அம்மா அப்படியெல்லாம் பண்ணாதேம்மா, இது என் பொண்ணோட கனவுமா. தயவுசெய்து எப்படியாவது எக்ஸாம் எழுத விடுங்கம்மா, எப்படியாவது எக்ஸாம் எழுத விடுங்க. யோ, இப்ப எதுக்கு இங்க ரெண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? வந்துட்டானுங்க கிராமத்துல இருந்து. நான் உங்க காலில் விழுறேம்மா. அப்பா நீங்க ஏன்பா காலில் விழ போறீங்க? மேடம் நாங்க என்ன மேடம் தப்பு பண்ணோம்? எதுக்கு எங்களை வெளில நிக்க வைக்கிறீங்க? நாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் வந்திருக்கோம். உன் கிராமத்து புத்தியை காமிச்சிட்டல, நான் யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீ எப்படி எக்ஸாம் எழுதுறன்னு நான் பாத்துடுறேன். அப்புறம் உங்க பொண்ணுக்கு குப்பல்ற வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் வரும், சொல்லி அனுப்புறேன், கூட்டிட்டு வந்து விடுங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை? சார் இவங்க லேட்டா வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் கழுத்து பிடிச்சி வெளில அமிச்சாதான் புத்தி வரும். சார் நான் கிராமத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் சார். இந்த இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் காலில் கூட விழுந்து கேட்டு என் பொண்ணு எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க சார். சார் இன்னும் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் டைம் இருக்கு, உங்க பொண்ணை போக சொல்லுங்க. நீ போமா. தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் இன்னும் டைம் இருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் எக்ஸாம் சென்டரில் நடக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன் சரண்யா, ஒரு பொண்ணு கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்து எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறான். அந்த கஷ்டம்லாம் உன் கண்ணுக்கே தெரியறது இல்லைல்ல? எப்படி தெரியும்? அவங்க இடத்துல இருந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்துருந்தா தானே தெரியும். ஒருத்தரை குறை சொல்கிறது ஈஸி, ஆனால் அவங்க நிலைமையிலேருந்து யோசிக்கிறது கஷ்டம். ஒரு அப்பா அவங்க பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறாரு, இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருத்தீங்கன்னா உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையே வந்திருக்காது. நீ இந்த இடத்துல நீ இருக்கணும் அவசியம் இல்லை, வேலையை விட்டு வெளில போங்க. சாரி சார். இனிமேல் இந்த மாதிரி யார்கிட்டையும் நடந்துக்காத, அதுவே நீ எனக்கு கேட்குற பெரிய சாரியாக இருக்கும். அப்பா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா. நீங்கள் போங்க, உங்கள் பொண்ணு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வருவா. உங்களை மாதிரி அப்பாக்கள்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய பசங்க நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார்.